அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 122வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா வஅதல்லாஹி ஹக்கா வமன் அஸ்தக மினல்லாஹி கீலா. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நன்மைகளை செய்தவர்கள் அவர்களை மறுமையில் சொர்க்கங்களில் நுழைப்போம். அவற்றின் கீழ் நதிகள் ஓடும். அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமானவர்கள். அல்லாஹ் உண்மையான வாக்குறுதி அளிக்கிறான். சொல்லில் அல்லாஹுவை விட மிக உண்மையானவன் யார்? லைசபி அமானியுக்கும் வலா அமானியே அஹ்லில் கிதாப் மை யஅமல் சூஐ யுஜ்ஸபிஹி வலா யஜிது லஹு மின் தூனில்லாஹி வலிய வலா நசீரா. நம்பிக்கையாளர்களே, வெற்றி உங்கள் விருப்பங்களை கொண்டும் இல்லை, வேதக்காரர்களின் விருப்பங்களை கொண்டும் இல்லை. எவன் ஒரு தீமையை செய்வானோ அவன் அதற்கு கூலி கொடுக்கப்படுவான். அல்லாஹுவை அன்றி தனக்கு ஒரு பாதுகாவலரையோ ஓர் உதவியாளரையோ பெறமாட்டான். وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِن ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. எவர் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நம்பிக்கை கொண்டு நன்மைகளில் இருந்து முடிந்தளவு செய்வார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஒரு பேரித்தங்கொட்டையின் கீறல் அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். வமன் அக்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சின் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹுவுக்கு தன் முகத்தை முற்றிலும் பணிய வைத்து அவர் நற்குணமுடையவராக இருக்க இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அதில் உறுதியுடையவராக பின்பற்றியவரை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார்? அல்லாஹ் இப்ராஹிமை நண்பராக எடுத்துக்கொண்டான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவுக்குரியனவே. அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்தறிபவனாக இருக்கிறான். وَيَسْتَفْتُونَكَ فِي النِّسَاءِ قُلِ اللَّهُ يُفْتِيكُمْ فِيهِنَّ وَمَا يُتْلَى عَلَيْكُمْ فِي الْكِتَابِ فِي يَتَامَى النِّسَاءِ اللَّاتِي لَا تُؤْتُونَهُنَّ مَا كُتِبَ لَهُنَّ وَتَرْغَبُونَ أَن تَنكِحُوهُنَّ وَالْمُسْتَضْعَفِينَ مِنَ الْوِلْدَانِ وَأَن تُقِيمُوا لِلْيَتَامَى بِالْقِسْطِ وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ فَإِنَّ اللَّهَ كَانَ بِهِ عَلِيمًا. நபியே, உம்மிடம் பெண்களை பற்றி மார்க்க தீர்ப்பு கோருகின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறான். இன்னும் வேதத்தில் உங்களுக்கு எது ஓதப்படுகிறதோ அதுவும் தீர்ப்பளிக்கிறது.
அனாதை பெண்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை நீங்கள் கொடுக்காமல் அவர்களை மணமுடிக்க விரும்புகிறீர்கள். இது தவறு என்றும் பலவீனமான சிறுவர்களுக்கு அவர்களின் உரிமைகளை கொடுக்க வேண்டுமென்றும் அனாதைகளுக்கு மகர் இன்னும் சொத்தில் நீதத்தை நீங்கள் நிலைநிறுத்துவதையும் அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான். நீங்கள் நன்மையில் எதை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். وَإِنِ امْرَأَةٌ خَافَتْ مِنْ بَعْلِهَا نُشُوزًا أَوْ إِعْرَاضًا فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا أَن يُصْلِحَا بَيْنَهُمَا صُلْحًا وَالصُّلْحُ خَيْرٌ وَأُحْضِرَتِ الْأَنْفُسُ الشُّحَّ وَإِنْ تُحْسِنُوا وَإِنْ تُحْسِنُوا وَتَتَّقُوا فَإِنَّ اللَّهَ كَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرًا. ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து வெறுப்பை அல்லது புறக்கணிப்பை பயந்தால் அவ்விருவரும் தங்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்வது அவ்விருவர் மீதும் குற்றமே இல்லை. சமாதான ஒப்பந்தம் சிறந்ததாகும். ஆன்மாக்கள் கஞ்சத்தனத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் நன்மை செய்தால் அல்லாஹுவை அஞ்சினால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். வலன் தஸ்ததிஉ அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலௌ ஹரஸ்தும் ஃபலா தமீலு குல்லல் மைலி ஃபததருஹா கல்மு அல்லகா வஇன் துஸ்லிஹு வதத்தகு ஃபஇன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. நீங்கள் ஆசைப்பட்டாலும் மனைவிகளுக்கிடையில் நீதமாக நடப்பதற்கு அறவே இயல மாட்டீர்கள். ஒருத்தியின் பக்கம் நீங்கள் முற்றிலும் சாய்ந்து விடாதீர்கள். சாய்ந்து விட்டால் மற்ற அவளை தொங்கவிடப்பட்டவளை போன்று விட்டுவிடுவீர்கள். நீங்கள் சமாதானம் செய்து அல்லாஹுவை அஞ்சினால் நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். وَإِن يَتَفَرَّقَا يُغْنِ اللَّهُ كُلًّا مِّن سَعَتِهِ وَكَانَ اللَّهُ وَاسِعًا حَكِيمًا. அவ்விருவரும் பிரிந்துவிட்டாலோ அல்லது தன் அருள் கொடையினால் திரிந்துவிட்டாலோ அல்லாஹ் தன் அருள் கொடையினால் ஒவ்வொருவரையும் நிறைவடைய செய்வான். அல்லாஹ் விசாலமானவனாக ஞானவானாக இருக்கிறான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.